ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். இந்த மாதிரி வர்ஸ்டான சிச்சுவேஷனில் காவேரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அதாவது காவேரியோட ப்ரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படின்னு வந்துருச்சுன்னா சீனே வேறு லெவலில் இருக்கும். விஜய் காவேரியை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற விகா ஃபேன்ஸ் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய்க்கு அவங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு காவேரி புதுசாக போயிருக்க வீட்டோட அட்ரஸ்ஸு அண்ட் அவங்க எந்த ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸுன்னு சொல்லுவாங்க. அப்போ விஜய்க்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கும். அப்பாடா, காவேரி சென்னையை விட்டு வெளியில் போகாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஒரு வேளை கொடைக்கானலுக்கு போய் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டெசிஷன் அவங்க அம்மா எடுக்கிறாங்க, இல்லைனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னால இவன் அந்த டெசிஷனுக்கு உள்ளே போகிறாங்கிற பட்சத்தில் என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. இப்போதைக்கு சென்னையில் தானே இருக்கா, நான் இன்றைக்கே போகிறேன். இன்றைக்கே போய் அவங்க அம்மாக்கிட்டேயும் அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் என்ன தான் முடிவுன்னு சொல்லிட்டு 2ல் 1 நான் இன்றைக்கி கேட்க தான் போகிறேன். எல்லாரும் என்ன நினச்சிட்ருக்காங்க, என்னையும் காவேரியும் பிரிக்கிறதுக்கு யார் அவங்களுக்கெல்லாம் ரைட்ஸ் கொடுத்தது? நாங்கள் 2 பேரும் சந்தோஷமான புருஷ பொண்டாட்டியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். 4 பேர் மெச்சுற அளவுக்கு நான் என் காவேரியை மகாராணி மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டாங்கல்ல. இப்போ என்ன ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லா தப்பையும் வந்துட்டு என் தலையில் போட்டுட்டு எங்கள் 2 பேர்த்தையும் பிரித்து அவங்க எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க காவேரியோட அம்மா முடிவெடுத்த மாதிரி காவேரிக்கு என் லைஃப் வேண்டான்னா என்னை தாண்டி காவேரினால எதுவுமே முடிவெடுக்க முடியாது. வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அவள் சந்தோஷமாகவும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு அம்மாவாக என்ன யோசிக்கணும், காவேரியோட பிரச்சனை எப்படி சரி பண்ணணும்னு தானே யோசிக்கணும். அதை யோசிக்காமல் இவங்க என்னை வேண்டவே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தால் அதில் ஒரு நியாயமும் கிடையாது. இதுக்கு நான் உடனடியாக முடிவு பண்ணுறேன், இந்த விஷயத்தை உடனே போய் தாத்தா கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிவிட்டு அவங்க தாத்தா கிட்டேயும் போய் சொல்லுவாங்க. தாத்தா கிட்டே போய், தாத்தா காவேரி இங்கே தான் சென்னையில் இருக்காளாமா, நம்ம ஏரியாவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் தான் இங்கே ஒரு வாடகை வீட்டில் குடி போயிருக்காங்களாமா. ஸோ அந்த வீட்டில் தான் இனிமேல் இருக்க போகிறாங்களாமா. அவங்க பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையுமே வேலை எல்லாத்தையுமே இங்கே தான் கண்டினியூ பண்ண போகிறதா வந்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னால், நான் இன்றைக்கே போய் காவேரியோட அம்மாட்ட பேச தான் தாத்தா போகிறேன். என்ன முடிவு எடுத்திருக்காங்க, 2ல் 1 முடிவு நான் இன்றைக்கி கேட்க தான் போகிறேன். அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு காவேரி என்கிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் எதுவும் கேட்க மாட்டேன், எனக்கு கேட்குறக்கு யாருமே இல்லை அப்படின்ற தைரியத்தில் போனாங்களா, இல்லை நான் அந்தளவுக்கு பெரிய பண்ணக்கூடாத தப்பு ஒன்றும் பண்ணிடலையே. நாங்கள் 2 பேரும் சம்மந்தப்பட்டு தானே அந்த கான்ட்ராக்டை போட்டோம். கான்ட்ராக்டில் இருக்கும்போது நான் காவேரியை ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட கஷ்டப்படுத்தினதோ இல்லை கான்ட்ராக்ட் பற்றின விஷயத்த சொல்லி அவளை எந்த விதத்துலையும் நான் வந்துட்டு ஹர்ட் பண்ணதும் கிடையவே கிடையாது. அது காவேரிக்கே தெரியும். ஸோ காவேரியே வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இவங்களுக்கெல்லாம் என்ன உரிமை இருக்குன்னு என்னையும் காவேரி அவங்க பிரித்து வச்சாங்க. நான் இன்றைக்கி கண்டிப்பாக போய் அவங்க அம்மாட்ட பேச தான் தாத்தா போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சரிப்பா நீ கண்டிப்பாக போய் பேசு, நான் உன்னை பேச வேண்டாம்லாம் தடுக்கவே மாட்டேன். ஆனால் நீ பேசும்போது கண்டிப்பாக பார்த்து பொறுமையாக பேசி, எக்காரணத்து கொண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணிடாத, மரியாதை குறைவாக பேசிடாத. ஸோ நீ அப்படி பேசிட்டேன்னா அந்த பிரச்சனையே வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு உன்னை பாதிக்கும். ஒருவேளை காவேரிக்கு அந்த நீ பேசுகிறத பிடிக்காமல் போயிடுச்சுன்னா நீ பண்ண தப்பெல்லாம் கூட மறந்துடும், நீ பண்ண நல்லதெல்லாம் கூட மறந்துடும். நீ பேசின அந்த வார்த்தையும் இப்போ சண்டை போட்டது மட்டுமே எல்லாரோட மனசுலேயும் ஆழமாக பதிஞ்சிரும். அதனால் பல பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்கும்பா, அதை மட்டும் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்புவார். உடனே இமீடியட்டாக வந்து காவேரி பார்க்குறதுக்காக விஜயும் கிளம்பிடுவார். விஜய் கிளம்பி போய் அவங்க வீட்டு முன்னாடி நின்று கதவை வந்து நாக் பண்ணுவார். கதவை தட்டினதுமே வந்து கரெக்டாக சாரதாவும் நிவினும் தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நிவினை பார்த்ததுமே பயங்கரமாக வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவார். நிவின் ஃபேஸை பார்த்ததுமே ஒரு 2 நிமிஷம் நின்று முறைச்சிக்கிட்டே இருப்பார் நிவினும் திருப்பி முறைச்சிக்கிட்டு இருப்பார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி சாரதா கேட்க, நான் ஏன் வரக்கூடாது அத்தை, நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நியாயமானு யோசிச்சு பாருங்கள். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன், காவேரி கிட்ட வேணும்னாலும் கேட்டு பாருங்கள். ஒரு புருஷனா அவளுக்கு எதுக்கு குறை வச்சிருக்கேன், நான் அவளை எப்படிலாம் பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும், என்னோட மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் காவேரி என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், நான் வேண்டான்னு, என்னை புருஷனா வந்து ஏற்றுக்க மாட்டேன், நான் இந்த லைஃப்பில் வந்து எனக்கு அவள் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி என்னை கண்ணை பார்த்து சொல்லுங்கள். நான் இந்த நிமிஷமே வந்துட்டு இங்கே இல்லை, இந்த ஊரை விட்டே கூட நான் போயிடுறேன். அது வரைக்கும் காவேரி என்னை ஃபேஸ் பார்த்து சொல்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். எங்கள் 2 பேர்த்தையும் பிரிச்ச பாவம் உங்களுக்கு தான் வரும். நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக புருஷன் பொண்டாட்டியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பண்ண ஒரே தப்பு கான்ட்ராக்ட் போட்டது தான். நான் கான்ட்ராக்ட் போட்ட அந்த விஷயம் கூட யாருக்குமே தெரியாது, 4 செவத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. போய் ஒரு கேவலமான ஒரு ஜந்துக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லி தான் அது இந்த அளவுக்கு வந்துட்டு பெருசாக இருக்குது. அவனோட சுயநலத்துக்காக வந்துட்டு என் வாழ்க்கையில் விளையாண்டதுனால தான் நான் இந்த மாதிரி கூனி குறுகி வந்து இப்படி உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். நான் பண்ண ஒரே தப்பு அந்த விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொன்னது மட்டும்தான். அதுக்கான பலனும் எனக்கு கிடைச்சிருச்சு. யார் எப்படிங்கிறதுக்கான எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. நான் நல்லது பண்ணவங்க எல்லாருமே இப்போ எனக்கு ஆப்போசிட்டாக நின்று என்னை பழி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிவின் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறக்க கரெக்டாக குமரனும் வருவார். குமரனுக்கும் அந்த வார்த்தை நல்லாவே உறுத்தும். என்னதான் இருந்தாலும் விஜய் நம்மளை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாரு, ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு தம்பியாகவும் ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி நின்று எல்லாமே நமக்காக பண்ணார். நம்ம அந்த ஆடிஷனில் கலந்துக்கிறக்காகவும் நம்ம இந்த அளவுக்கு முன்னேறதுக்கான ஒரு பக்கபலமாக நின்னது அவர் மட்டும்தான். எந்த பலனையுமே எதிர்பார்க்காம அவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இவர் சொல்கிற வார்த்தை எனக்கும் சேர்ந்து தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு குமரனும் தலை குனிவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன தான் 1000 வார்த்தை சொல்லி என்னை சமாதானப்படுத்தினாலும் நான் சமாதானம் ஆகவே மாட்டேன் தம்பி அப்படிங்கும்போது
அந்த தம்பின்னு சொன்ன ஒரு வார்த்தை வந்துட்டு விஜய்க்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்கும். கொஞ்சம் நான் பேசினதில் அவங்க மனசு மாறியிருக்காங்கன்ற ஆறுதல்லையே திரும்பி பேச ஆரம்பிப்பார் விஜய். நீங்கள் காவேரிக்கிட்டே கேட்டு பாருங்க அத்தை, கேட்டு பாருங்க. அவள் என்னை வேண்டான்னு சொல்லிட்டான்னா இனிமேல் அவளோட வாழ்க்கையில் எந்த ஆம்பளையும் நினச்சி பார்க்க மாட்டேன். எனக்கு கல்யாணமே கிடையாது, நான் இப்படியே இருந்துக்கிறேன்னு உங்கள் பொண்ணு வாயில் வந்துருச்சுன்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்படி ஒரு பொண்ணு எந்த வாழ்க்கையுமே இல்லாமல் இப்படி தனிமரமாக நிற்கிறதுக்கு தான் ஒருத்தங்க ஆசைப்படுவாங்களா? நீங்கள் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த பொண்ணு வந்து இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்குறதுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனையை நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஏன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் நிவின் யமுனாவையும் சேர்த்து வச்சோம். அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க? ஆரம்பத்தில் அதை ஏற்றுக்கிறதுக்குமே உங்களுக்கு கசப்பாக தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஏற்றுக்கிட்டு இவங்க கூடயும் நீங்கள் சந்தோஷமாக இல்லையா? அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் ஏற்றுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? அப்படி ஒன்றும் நான் தப்பு பண்ணிடலையே. நாங்கள் 2 பேரும் பண்ண விஷயம் எங்கள் 2 பேத்துக்குள்ளே மட்டும்தான் இருந்துச்சு. இதை 4 பேத்துக்கு தெரியப்படுத்தினது நான் கிடையாது, உங்கள் ஃபேமிலியில் இருக்க அதே ஆளுங்க தான். ஸோ நீங்கள் அவங்கள நினச்சி வந்துட்டு யோசிச்சு பாருங்கள். என் மேலே எந்த தப்புமே கிடையாது. நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. கான்ட்ராக்ட் போட்டது தப்பு தான். அதை வந்து என்னோட அறியாமையிலான நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு அப்போ வந்து கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது, அந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணி நான் காவேரியை முழு மனசாக வந்து பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கேன். இவ்வளோ சொல்கிறீங்களே தம்பி, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். வீட்டில் ஒருத்தையை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்களே, அவளுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? என் பொண்ணையும் அனுப்பி இன்னொருத்தி கூட நீங்கள் 2 பேர்த்து கூட குடும்பம் நடத்துறதை பார்த்துட்டு ஒரு தாயாக வந்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அப்படி இருந்தும் அதெல்லாம் பார்த்துட்டு நான் சகிச்சுட்டு தான் இருந்தேன். எதனால்? உங்கள் மேலே இருந்த நம்பிக்கைனால. என் மருமக வந்து அந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டார், அவர் சொக்க தங்கம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் வந்துட்டு நான் அந்த நீங்கள் வெண்ணிலாவை கூட்டிகிட்டு ஒரு பாவமான பொண்ணை வந்து வீட்டில் வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்களே, நம்மளால் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அதெல்லாமே நாங்கள் சகிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் திருப்பியும் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் அந்த பொண்ணை வீட்டில் வச்சுட்ருக்கீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே விஜய் சொல்லுவார், நான் நாளைக்கே வந்து வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பதாம போகிறேன். வீட்டை விட்டு கண்டிப்பாக வந்துட்டு வெண்ணிலாவை அனுப்புறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அவங்கள ஒரு கேர்டேக்கர் வச்சு பார்த்துக்கிறதுக்கு பண வசதி மட்டும்தான் வந்து நான் ஹெல்ப் பண்ண போகிறேன். ஃபினான்ஷியலாக மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ண போகிறேன். மற்றபடிக்கு மாரல் சப்போர்ட் என்கிட்ட இருந்து இனிமேல் கண்டிப்பாக வெண்ணிலாவுக்கு கிடைக்காது. ஒரு காலத்தில் நான் வெண்ணிலாவை மனசில் நினச்சது உண்மைதான். ஆனால் இப்போ காவேரி மட்டும்தான் என் மனசில் இருக்கா. காவேரி இல்லாத ஒரு லைஃப் எனக்கு நரகன்ற அளவுக்கு என்னை முழுசாக காவேரி மாற்றிட்டா. அதனால் காவேரி இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது. எங்கள் 2 பேர்த்தையும் தயவு செய்து பிரிச்சிடாதீங்க. உங்களுக்கு வெண்ணிலா தான் பிரச்சனைனா நான் நாளைக்கே வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புகிறேன். எங்கள் வீட்டுக்கு காவேரியை தயவு செய்து அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கையெடுத்து கும்பிடுற மாதிரி ஆக்ட் பண்ணுவார். இதை நீங்கள் நடிப்புன்னெலாம் தயவு செய்து நினச்சிடாதீங்க. காவேரி மேலே நான் அவ்வளோ உயிரை வச்சுருக்கேன்றதுக்கான பதிலும் காரணமும் இதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால் எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை நான் மட்டுமே முடிவெடுக்க முடியாது. இப்போ பாரு, கங்கா இருக்காங்க, நிவின், எல்லாருமே இந்த விஷயத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எல்லாருமே இந்த விஷயத்தில் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் குடும்பமாக சேர்ந்து மட்டும்தான் இதை முடிவெடுக்க முடியும். அதுவும் போக இப்போ காவேரி இங்கே இல்லவும் இல்லை, அவள் வெளியில் போயிருக்கா, வேலை தேடி அலையிறக்காக அவள் ஒரு பாட்டுக்கு போயிருக்கா. ஸோ காவேரி இல்லாமல் என்னால் எதுவுமே யோசிக்க முடியாது. இதெல்லாம் எனக்கு ஜீரணிச்சுக்கிறக்கான தெம்பும் கிடையாது. இதெல்லாம் எனக்கு கேட்கவே புதுசாக இருக்குது தம்பி. கான்ட்ராக்டு இந்த மாதிரி போட்டு 1 வருஷம் குடும்பம் நடத்தி அதுக்கப்புறம் பிரிகிறது, இதெல்லாம் எங்களுக்கு புதுசான விஷயந்தான். உங்களுக்கு வேணால் இது பழகி போயிருக்குமோ, இல்லை உங்கள் சிட்டிக்கு வந்து இதெல்லாம் பழக்கமான ஒரு விஷயமா இருக்குமான்னு தெரியல. இதெல்லாம் கேட்கும் போதே என் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கு. திரும்பி நிவின் வந்து, அத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜய்க்கு திரும்பி கோவம் வந்துடும். இங்கே பாருங்கள் நிவின், நான் எங்கள் அத்தை கூட தான் பேசிகிட்ருக்கேன், காவேரியோட அம்மா கூட பேசிகிட்ருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா உள்ளே வந்து ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை பார்த்துட்டு குமரனுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இவர் என்ன நிவின்கிட்டே எவ்வளோ ரைஸ் பண்ணுறாரு, எம்எல்ஏ கண்டிப்பாக கோவத்தில் தான் இருப்பார். ஸோ இப்போதைக்கு நம்ம எதுலேயும் இன்வால்வ் ஆக வேண்டாம், அவர் தான் பேசிகிட்டு இருக்காருல, அத்தையே முடிவெடுக்கட்டும். சப்போஸ் வந்து ஃப்யூச்சரில் நம்ம ஏதாவது சொல்லி நம்ம ஏதாவது முடிவெடுத்து விஜய் காவேரி பிரியருக்கு நம்ம ஒரு காரணமாக இருந்து கடைசியில் காவேரி தனிமரமாக இருக்கிறத பார்க்கறதுக்கான தெம்பும் கிடையாது, அது நல்லாவும் இருக்காது. அதனால் நாம் எதுலேயும் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிவினையும் வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுவார். அத்தை நீங்களே பேசுங்க அத்தை, நீங்களே பேசி ஒரு நல்ல முடிவாக எடுங்க, எனக்கும் என்ன பேசுகிறதுன்னு தெரியுது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி விஜயை பார்த்து ஒரு மாதிரி சிரித்த மாதிரி ஃபேஸை வச்சுட்டு குமரன் உள்ளே போவார். அதுவே வந்து விஜய்க்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். இவராது என்னை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரே அப்பாடா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, காவேரி எப்போ வருவாத்த, காவேரி நான் இப்போ பார்த்தே ஆகணும், காவேரி இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியல, காவேரி இப்படி பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, என் மனசு எப்படி வந்து கஷ்டப்பட்டிருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? காவேரி இல்லாமல் நான் தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? நீங்கள் மட்டுமா சந்தோஷம் இழந்திருக்கீங்க? எங்கள் வீட்லேயும் தான் சந்தோஷம் எல்லாமே போச்சு. என் வயசான தாத்தா பாட்டெல்லாம் அழுதுகிட்டே தான் இருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, மனதளவுலையும் சரி உடம்பளவுலையும் சரி அவங்க ரொம்ப வந்துட்டு சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், அதை நான் சரி பண்ணியே ஆகணும்.